கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நல்ல காலை வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த பலப்படு என்ற தலைப்பின் கீழ் இந்த நாட்களிலே இந்த அதிகாலை வேளையிலே நம்ம அவருடைய சமூகத்துல இருந்து அநேக வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு நம்மை நாமே பலப்படுத்தி கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் நிறைய காரியங்கள்ல. தொடர்ந்து நாம் முன்னேறுவதற்கு, ஓடுவதற்கு அது மிக பிரயோஜனமாக இருக்கிறது. இந்த நாள்ல கூட கர்த்தர் ஒரு சில வார்த்தைகளை பேசி நம்மை பலப்படுத்துவாராக, நம்மை தைரியப்படுத்துவாராக. ஏன் நம்மை தேவன் பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்? எதற்காக நாம் பலப்பட வேண்டும்? நாம் பலப்பட்ட பின்பு என்னெல்லாம் செய்ய போகிறோம்? அப்படிங்கிற காரியங்கள ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாள்ல கூட ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம் 25வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து அஹ் 10வது வசனம் முடிய. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. என் என் தங்கள் புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மத்திலே இடைப்படுவாராக. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் 25வது அதிகாரத்துல முதல் 10 வசனங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிரயாணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பிரயாணம் எதை நோக்கி இருக்கிறதுனா பரலோக ராஜ்யத்தை நோக்கி. நம்மை பூரணப்படுத்தி இந்த உலகத்துல நம்மை சுத்திகரித்து ஸ்திரப்படுத்தி நம்மை நிற்க பண்ணுகிறதற்கு நோக்கம், நம்ம எல்லாரும் அவருடைய சமூகத்திலே ஒரு நாள் நிற்க வேண்டும் என்பதற்காக, அவருடைய பரிசுத்த பிரசன்னத்திலே நிற்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த நாளிலே நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இங்கே 2 விதமான கூட்டங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தன் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாக்கப்பட்டிருந்ததை நாம் காண முடியும். இங்கே 10 கன்னிகைகள் என்று சொல்லி 10 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நான் இதை இப்படி உங்களுக்கு வாசித்து சொல்ல விரும்புகிறேன். புத்தியுள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் இதை எப்படி காண்பித்துக் கொடுத்தார் என்று சொன்னால், பக்தியுள்ளவர்கள், பக்தி இல்லாதவர்கள். நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அந்த 5 பேர் பக்தியுள்ளவர்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் அவருடைய பிரசன்னத்தை உணராமல், அவரை உணராமல், தேடாமல், உணர்வில்லாத இருளடைந்த இருதயத்தோடு இருக்கிறவர்கள் பக்தி இல்லாதவர்கள். அப்போ இந்த இந்த புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்களை ஆண்டவர் நமக்கு பக்தி உள்ளவர்கள், பக்தி இல்லாதவர்கள் என்று சொல்லி நமக்கு காண்பித்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இந்த புத்தி உள்ளவங்க தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போறாங்க. ஆனா புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போறாங்க. எண்ணெயையோ அவர்கள் கொண்டு போகவில்லை. இப்போ இந்த 2 பேரும் 2 காரியத்தை கொண்டு போகணும். இந்த புத்தியுள்ளவர்களும் சரி, புத்தி இல்லாதவர்களும் சரி. இந்த பக்தியுள்ளவர்கள், பக்தி இல்லாதவர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னா 2 காரியத்தை கொண்டு போணும். ஒன்று தீவட்டி, ஒன்று எண்ணெய். ஒரு கூட்டம் எண்ணெயை கொண்டு போகவில்லை, தீவட்டியை கொண்டு போகிறது. 2வது கூட்டம் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். அங்க மணவாளன் வர தாமதமாகிறது. அப்பொழுது எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார். அவர் இதுக்கு எதிர்கொண்டு போக
ஆயத்தப்படுங்கள், புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாகிறது. அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்துகிறார்கள். அப்போ புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி உங்க எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் தாங்கல அப்படின்னு சொல்லி எங்க தீவட்டிகள் அணைந்து போகிறதே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இவங்க சொல்றாங்க, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நீங்க போய் அதை காசுக்காரர்களிடத்திலே வாங்கிக் கொள்ளுங்க. யாரு விக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் உங்களுக்காக நீங்க வாங்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்க வாங்க போன நேரத்துல மணவாளன் வந்து விட்டார். அவரோடு கூட ஆயத்தமாயிருந்தவர்கள் எல்லாரும் பிரவேசித்து விட்டார்கள். அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர்ட்ட சொல்றாங்க, "ஆண்டவரே திறங்க ஆண்டவரே, திறங்க ஆண்டவரே கதவன்." அப்ப ஆண்டவர் சொல்றாரு, "உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்" என்றார். இப்படி இந்த சம்பவத்துல இருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 10 கன்னிகைகள் அப்படிங்கிற உவமையாய் அழைக்கப்பட்டு கிறிஸ்துவாகிய மணவாளனின் வருகைக்காக ஆயத்தப்படுகிறதும், காத்திருக்கிறதுமான ஒரு மக்கள் கூட்டத்தை குறித்து இந்த கன்னிகைகள் என்று சொல்லி அடையாளப்படுத்தி இந்த பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ நம்ம எல்லாரும் மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதும், காத்திருக்கிறதுமான புத்தியுள்ள கன்னிகைகள். புத்தி இல்லாத கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகள் என்று பிரித்து காண்பித்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் 2 காரியத்த வைக்கணும். ஒன்று தீவட்டி, ஒன்று எண்ணெய். சிலர்ட்ட தீவட்டி இருக்கு, சிலர்ட்ட எண்ணெய் இருக்கு. ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இல்ல. இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையில அவங்க தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகி அவர்கள் இருக்கிறாங்க. இப்ப தீவட்டி அப்படின்னு சொல்லப்படுகிறது எதை குறித்து சொல்லப்படுகிறதுனா, ரட்சிப்பின் வெளிச்சமாக இருக்கிறது. அது ரட்சிப்பாகிய வெளிச்சத்தை குறித்து தீவட்டி என்று சொல்லி நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, என்னைக்கு இயேசப்பாவை அறிந்து கொண்டோமோ, அவரே மெய்யான தேவன் என்ற வாயிலை அறிக்கையிட்டு இருதயத்திலே விசுவாசித்தோமோ, அப்பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அப்பொழுது அவருடைய பிள்ளைகளாய் மாறிடும். அந்த ரட்சிப்பின் அந்த வெளிச்சத்தை இயேசப்பா நமக்குள்ள வைத்திருக்கிறார். அப்போ அவரை இன்னும் அறிய அறிய அவர் சமூகத்துல இருந்து பலப்பட பலப்பட பரிசுத்த ஆவியானவர் எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் பெற்றிருக்க வேண்டும். அவருடைய நடத்துதல் என்பது உண்டாக வேண்டும். அவருடைய ஆவியினால் நடத்தப்பட்டவர்களாய் இருக்கணும். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு இருந்து விடுகிறது நம்மளுடைய ஆயத்தமின்மையை குறிக்கிறது. நாம் ரட்சிக்கப்படணும், அபிஷேகம் பெறணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும், இன்னும் அவருக்குள்ள எழும்பணும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும் என்று சொல்லி நம்மை ஆயத்தப்படுத்தி நம்ம அவருடைய சமூகத்துல போய் நிற்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய மணவாளுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டவர்கள் புத்தியுள்ள கன்னிகைகள். தீவெட்டியையும் கொண்டு போனார்கள், எண்ணெயையும் கொண்டு போனார்கள். அவர் வருவார் மணவாளன் அவர்களை அழைச்சிட்டு போக வராரு. அவர் வந்து 2 காரியத்த 2 விதமான கன்னிகைகள்கிட்ட தேடுறாரு. ஒண்ணு என் பிள்ளைகிட்ட நான் அவங்கள வந்து ரட்சித்தப்போ கொடுத்த இந்த தீவெட்டி இருக்குதா? அந்த ரட்சிப்பின் பிரகாசம் அவர்களுக்குள்ள இருக்குதா? அவங்க அனுதினமும் ஆலயத்துக்கு போயி அந்த ரட்சிப்பின் பிரகாசத்துல ஆலயத்துக்கு போய் எண்ணெய பெற்றுக்கொண்டாங்களாம். அந்த எண்ணெய டெய்லி அவங்களுக்குள்ள வளர்த்தாங்களாம். அந்த தீவெட்டி அணையாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எண்ணெய ஊற்றி, ஊற்றி, ஊற்றி அதை பிரகாசிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்களா? அந்த தீவட்டி எப்பொழுதும் அணையாம எரிந்து கொண்டே இருந்ததா? அவர்கள் எனக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தாங்களா? அப்படி இருக்கிறவங்கள நான் அழைத்துக் கொண்டு போகணும். அப்படி ஆயத்தமா இருக்கிறவங்கள என் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் வருகிறார். யாரெல்லாம் எந்த பிள்ளை ஒரு நாள் கூட இந்த தீவட்டி எரியாம இருந்துடக்கூடாது. ஒரு நாள் கூட என் ஜெபம் தடைப்பட்டுறக்கூடாது. ஒரு நாள் கூட அவரோட பிரசன்னத்த உணராம இருந்துடக்கூடாது. அவர் பிரசன்னம் எனக்கு வேணும். அவருடைய மகிமை வேணும் என்று சொல்லி ஆலயத்துக்கு ஓடி ஓடி வந்து அந்த எண்ணெயை வாங்கி கொண்டவங்க. அவருடைய பிரசன்னத்துல தங்கி இருந்து அவருடைய எண்ணெயை வாங்கி கொண்டவங்க. தீவட்டி ஒரு நாள் கூட எரியாம இருந்திடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் வெளிச்சத்தை அந்த எண்ணெயின் மூலமாய் அதிகப்படுத்தினவர்கள், கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அக்கினியாய் மாறினவர்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க தகுதியானவர்கள். அவர்களதான் ஆண்டவர் வந்து அழைத்து கொண்டு போறார். இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவங்க உள்ள போறதுக்கு இந்த நிபந்தனைகள உள்ள வைக்கிறத பார்க்கிறோம். பாருங்க அதுல முதலாவது நிபந்தனை, நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலே நாம் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த வசனத்துல. தீவட்டி ஆயத்தமா இருக்கணும், எண்ணெய் ஆயத்தமா இருக்கணும். இந்த 2 ஆயத்தத்தை தான் ஏசப்பா எதிர்பார்க்கிறார். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கணும், பரிசுத்த ஆவியின் நடத்துதல் நமக்கு வேணும். அவரால நாம் ஸ்திரப்படுத்தப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், நாம் பரலோக ராஜ்யத்துக்கு எதிர்கொண்டு போக புறப்பட, அவருக்கு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். ஒரு ஆவிக்குரிய நிலை என்பது ஒன்று இருக்கிறது. அது நமக்குள்ள இருக்குதா? சிலர் ஆவிக்குரிய
ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆவிக்குரிய நிலை இல்லாம இருப்பாங்க. தேவனை துதிக்கிறவங்களா, ஆராதிக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரோமர் 1வது அதிகாரத்துல இப்படியாக வசனம் சொல்லுகிறது. அவரை தேவன் என்று அறிந்தும் ஸ்தோத்திரியாமலும் துதியாமலும் சிந்தனையிலே வீணராகி போனார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேவன் என்று அறிந்தும் துதியாம ஸ்தோத்திரியாம இருந்தா அவங்க இருதயம் இருளடைந்து இருக்கிறது. அவர்களுக்குள்ள ரட்சிப்பின் தீவெட்டி எரியல. அவர்கள் இருளடைந்து இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள வெளிச்சம் இல்ல. அவர்களுக்குள்ள வெளிச்சம் இல்லாததின் நிமித்தமா அவர்களால மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக முடியாது. நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒரு ஒரு இஸ்ரவேல் பட்டணத்துல அந்த தேசத்துல எப்படி அப்படின்னா இந்த அதை ஒப்பிட்டுத்தான் இந்த அதிகாரம் சொல்லப்படுகிறது. அந்த நாட்களில அந்த திருமணத்துக்கு காத்திருக்கிற பெண்கள் அவர்கள் இப்படி மணவாளன் அங்க புறப்பட்டு விட்டார் என்ற செய்தி கேட்ட உடனே இவங்க அந்த தீவெட்டியை எடுத்துட்டு இவங்க எதிர்கொண்டு இப்படி போவாங்களாம். இவங்க அந்த இவங்க எப்ப கிளம்புனாலும் அது ஈவினிங் தான் மோஸ்ட்லி அப்படி இருக்குமா. அப்படி அவங்க கிளம்பி போகும் பொழுது மணவாளன் ஆப்போசிட்ட வந்து அவங்க எங்க வராங்களோ அந்த இடத்துல அவங்க திருமணத்தை வைத்து அங்கிருந்து அப்படியே அவங்க அழைத்து கொண்டே அப்படியே அவங்களுடைய அஹ் அந்த கணவரோடு கூட அவங்க அவங்க பட்டணத்துக்கு கடந்து செல்வாங்க அப்படிங்கறத மாதிரி சொல்லப்படுது. அவங்க திருமண முறைமையை குறித்து அந்த இஸ்ரவேல் பட்டணத்துல இருக்கிற திருமண முறைமை குறித்து மணவாளன் வருவார், இங்க மணவாட்டி எதிர்கொண்டு போறார். இதே சுச்சுவேஷன்ல தான் ஆண்டவர் வரும் பொழுதும் இப்படிதான் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகறதை குறித்து ஆண்டவர் அதனாலதான் இப்படி வச்சு நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த இந்த தீவட்டியோட வெளிச்சத்தை பிடிச்சுக்கிட்டே இந்த மணவாட்டி போகும் பொழுது மணவாளனும் வருகிறார். மணவாளன் வந்து பார்க்கிறாரு. இந்த வெளிச்சத்தை பிடிச்சு பிடிச்சு இந்த வெளிச்சத்தை உயர்த்தி பிடிக்கும் போதுதான் அந்த மணவாட்டியோட முகம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மணவாளனுக்கு தெரியும். யாரோ ஒருத்தங்க நம்மளை பார்த்து என் பிரியமே, என் ரூபவதியே சொல்றது பெருசு இல்லங்க. அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட நம்மள பார்த்து யாரு சொல்லணும்னா, அவர் நம்மள பார்த்து சொல்லணும். இந்த மணவாளனுக்கு நம்ம பெர்ஃபெக்ட் ஜோடியா இருக்கணும். இந்த மணவாளன் இயேசு கிறிஸ்து என்ற மணவாளன் நம்ம யாரையும் ஈர்க்கணும், யார் மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு தகுதியா இருக்கணும், இவங்களுக்கு தகுதியா இருக்கணும் அப்படி அல்ல. ராஜாதி ராஜா நம்மள பார்த்து சொல்லணும். என் பிரியமே, என் ரூபவதியே, இந்த தீவட்டியை பிடித்துக் கொண்டு வருகிற ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. உன்னில் பழுதொன்றும் இல்லை. உன் கண்கள் பிரகாசமா இருக்கு. உன் செவிகள் பிரகாசமா இருக்கு. நான் கூப்பிடுற சத்தம் உனக்கு கேக்குது. உன் இருதயத்துல நான் இருக்கிறேன். உன் வெளிச்சத்தை நான் பாக்குறேன். உன் எண்ணெய் குறையாமல் இருக்கிறது. நீ எனக்குள்ள இருக்கிற. எனக்கு தகுந்த மணவாட்டியா இருக்கிற. உன் ஆவிக்குரிய நிலையிலே நீ ஆயத்தமா இருக்கிறாய் என்று சொல்லி அந்த மணவாட்டி எதிர்கொண்டு வந்த மணவாட்டி அழைத்து கொண்டு போகிறதுக்கு அந்த ஈவிட்டி ரொம்ப முக்கியம். அந்த ரட்சிப்பின் வெளிச்சம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அந்த ரட்சிப்பை நாம் எந்த அளவுக்கு வளர்க்கிறோம், அந்த ரட்சிப்புக்குள்ள நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள்ள எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம், எவ்வளவு தூரம் நம்ம ஆசையாய் அவரை தேடுகிறோம், எவ்வளவு தூரம் ஆசையாய் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிறோம், எவ்வளவு தூரம் அவர் சமூகத்துல பிரசன்னத்துல இருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாள் மனுஷகுமாரன் வரும் 4வது நாளிகையாவது அறியாதபடியினாலே நீங்கள் விழித்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர் எப்ப வேணாலும் வருவார். அவர் வருகைக்கு ஆயத்தமா அந்த மணவாட்டி அப்படிதான் இருப்பாளாம். அந்த மணவாளன் வருகைக்கு எப்பவுமே ஆயத்தமாய் அப்போ ஒரு உலக மனுஷியே ஒரு மனுஷனுக்கு தன்னை இப்படி ஆயத்தப்படுத்தி கொண்டாள். எஸ்தர் ராஜா முன்னாடி இருக்கிறதுக்கு எத்தனையோ பல பரிமள தைலங்களால எத்தனையோ சென்ட்னால அவளை சுத்திகரிச்சாங்களாம், பரிசுத்தப்படுத்தினாங்களாம், அழகாக்கி கொண்டு போய் நிறுத்தினாங்களாம். அந்த உலக ராஜா முன்னாடி நிக்கிறதுக்கு இவ்வளவு சுத்திகரிப்பு தேவையானால், இவ்வளவு ஒரு பரிசுத்தம் தேவையானால், இவ்வளவு ஒரு காரியங்கள் தேவையானால் அந்த பரலோக ராஜா முன்னாடி நிக்கிறதுக்கு நமக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம் வேணும், எப்படிப்பட்ட சுத்திகரிப்பு வேணும், எப்படிப்பட்ட ஒரு பிரகாசம் நமக்குள்ள எரிந்து கொண்டு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையில சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்துல நிற்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு பலப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, உங்களுக்கு எண்ணெய் போதாமல் இராதபடி நீங்கள் போய் விற்கிறவரிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த அந்த எண்ணெய் இவங்க கிட்ட, ஏன்னா அவங்களுக்கு தேவையான எண்ணெய் தான் வைத்திருக்கிறாங்க பாருங்க. இவங்க அனுதினம் நான் அதை இப்படி இவங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆலயத்துக்கு போறாங்க, அந்த எண்ணெயை பெற்றுக்கொள்றாங்க, அந்த தீவெட்டி இவங்களுக்குள்ள எரிய விடுறாங்க, வராங்க. அவங்களுக்கு தேவையானதை
அவங்க பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒருவேளை இவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட என்ன இருந்திருந்துச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு நான் இத எந்த கண்ணோட்டத்துல உங்களுக்கு சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, ஒரு கூட்டம் ஒரு தேவனுக்கு ஆயத்தம் ஆகாமல் அந்த அந்த மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகாமல் அப்படியே கதவு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில நின்றுவிட்ட அந்த கூட்டம், அவங்க தேவனை நோக்கி பார்க்கல. ரட்சிப்பை பெற்றிருக்கிறாங்க. ஆனா அனுதினமும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளவில்லை. வார்த்தையை பெற்றுக்கொள்ளல. ரட்சிப்பு தீவெட்டி எரிகிறதுக்கு பிரயாசம் எடுக்கல அவங்க. ஆனா ஒரு கூட்டம் போறாங்க. தங்களுடைய ரட்சிப்பின் தீவெட்டியை மட்டும் ஆயத்தப்படுத்திக் கொள்றாங்க. தங்கள மட்டும் ஆயத்தப்படுத்திக் கொள்றாங்க. தங்களுக்கு மட்டும் வசனத்த வாங்கிக் கொள்றாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள ஆயத்தப்படுத்த அவங்களுக்கு மனதில்ல. அநேகரை தேவ ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வர ஆயத்தமா இல்ல. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய நிலைமை நிமித்தமா அவங்க உள்ள போறாங்க. ஆனா அது அல்ல தேவ சித்தம். அநேகரை அழைத்துக் கொண்டு போகிறதுதான் தேவ சித்தம். உங்களுக்குள்ள இருக்கிற எண்ணெய் இன்னும் இன்னும் பெருகணும், இன்னும் பெருகணும். இந்த கால வேளையில அநேகருடைய வாழ்க்கை வளமாகிற எண்ணெயை கர்த்தர் உங்களுக்குள்ள புறப்பட செய்கிறா. உங்க ரட்சிப்பின் தீவெட்டி அனுதினமும் எரியணும். பாருங்க ஒவ்வொரு நாளும் டெய்லியும் அந்த இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் ஒருவேளை இப்படி யோசிச்சிருக்கலாம். ஐயோ! நம்ம ஒழுங்கா சபைக்கு போயிருந்தோம்னா, ஒழுங்கா அந்த பிரேயர்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தோம்னா, ஒழுங்கா அவர் சமூகத்துல இருந்திருந்தோம்னா, ஒழுங்கா அவர் சமூகத்துல பலப்பட்டிருந்தோம்னா, இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை பலப்படுத்தியிருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் வசனம் இருந்தா தாங்களேன். கொஞ்சம் நீங்க உபவாசித்து நீங்க எங்களுக்குன்னு ஜெபிச்சு ஒரு வசனத்த சொல்லுங்களேன். எங்களுடைய வாழ்க்கைக்குன்னு ஒரு காரியத்த சொல்லுங்களேன். அப்படின்னு சொல்லி இந்த புத்தி இல்லாதவர்கள், புத்தி உள்ளவர்களை நோக்கி தங்களுக்குன்னு சில எண்ணெய்களை அவங்க கிட்ட இருந்து வாங்கிக் கொண்டிருக்கக்கூடும். அது அப்படி கேட்டிருப்பாங்க. இல்ல, இல்ல நான் பிரயாசப்பட்டு ஜெபிச்சிருக்கிறேன். எங்களுக்காக நாங்க உத்தரவாதம் பண்ணி வாங்கின எண்ணெய். அத நான் உங்ககிட்ட குடுத்தா நான் எப்படி இந்த ரட்சிப்பின் தீவெட்டி எரிய வைப்பேன்னு சொல்லி, ஒருவேளை அந்த புத்தியில் உள்ள கன்னிகைகள் அதை வந்து அவங்க அது த ஓ அது வந்து விலக்கி வேண்டான்னு சொல்லியிருந்திருக்கலாம். இல்ல நாங்க தர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு கூட்டம் ரட்சிப்பின் தீவெட்டியை பெற்றிருக்கிறது. ஆனால் என்னையோ கொண்டு போகவில்லை. ஒரு கூட்டம் தீவெட்டியும் எடுத்துக்கொண்டு போனது. தங்களுக்கு தேவையான எண்ணெயை கொண்டு போனது. இன்னைக்கு ஆண்டவர் தனித்தனியா தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு கூட்டத்தை குறித்து கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். 2வது தான் ஆயத்தப்படணும். தன்னோடு கூடிய கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மணவாளனுக்கு நாம் எதிர்கொண்டு போவதற்கு புறப்பட நாம் பலப்பட வேண்டும். ஆவிக்குரிய நிலையில் ஆயத்தமாக்கப்பட்டு நாம் பலப்பட வேண்டும். ஒரு நாள் நமக்கான கதவு திறக்கப்பட வேண்டும். இந்த உலகத்துல கதவு திறக்கிறது பெருசு இல்ல. ஒரு நாள் அவர் வரும்பொழுது நமக்காக மணவாளன் கதவை திறக்கணும். அந்த மணவாளன் கதவை திறக்கணும்னா இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள்ல நம் ஆவிக்குரிய நிலையிலே ஒரு ஒரு ஆயத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுது அவர் சமூகத்துல பிரசன்னத்துல ஆயத்தமாய் அவர் வரும் 4வது நாளைக்காவது தெரியாதபடினாலே ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அதுல சொல்லியிருக்கோம் 14வது வசனத்துல மத்த 25:14 பரலோக ராஜ்யம் பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன், புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற மனுஷன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை ஒரு அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது என்று சொல்லி பரலோக ராஜ்யம் குறித்து அங்க ஒரு பகுதியில் சொல்லப்படுகிறது. ஒரு இடத்துல 5 தாலந்து, ஒரு இடத்துல 1 தாலந்து, ஒரு இடத்துல 2 தாலந்து, இப்படி சில தாலந்துகளை கொடுத்து அந்த எஜமான் கடந்து செல்கிறார். அந்த 5 தாலந்து உள்ளவன் வியாபாரம் செய்ததை 5ஆய் பெருக்குகிறான். 2 தாலந்தை உள்ளவன் 2 தாலந்தை சம்பாதிக்கிறான். அந்த 1 தாலந்து உள்ளவனோ சோர்ந்து போய் எனக்கு 1 தாலந்து தானே இருக்குது. நான் மட்டும் தானே இருக்கிறேன். நான் ஏன் ஜெபிக்கணும்? நான் ஏன் எழும்பணும்? என்னால என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை, எஜமானுடைய பணத்தை அவன் அவன் புதைத்து வைத்தான் என்று சொல்லப்படுகிறது. 1வது காரியம், உங்கள் ஆவிக்குரிய நிலையிலே நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். தீவெட்டியை பிடித்துக்கொண்டு ரட்சிப்பின் அந்த வெளிச்சத்தை ஏற்றுகிற இன்னும் மெருகேற்றுகிற எண்ணெயை உங்களுக்குள்ளே வளர்த்து கொண்டே இருக்கணும்னு சொல்லுது. 2வது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த திறமைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த டேலண்ட்ஸ், அதை பெருக்குகிறவர்களா இருக்கணும். ஒருவேளை பாடுற தாளந்து கொடுத்தா ஏசப்பாக்காக பாடணும். ஜெபிக்கிற தாளந்து கொடுத்தா ஏசப்பாக்காக ஜெபிக்கணும். எல்லாரும் பலவீனப்பட்டிருக்கிறாங்க சரீரத்துல. அது என்னமோ தெரியல. ஆனா பிரசன்னத்துல உட்கார்றதுக்கு எனக்கு பலவீனம் இல்லைன்னு சொல்லுவீங்கன்னா, அதிகாலையில ஒரு சமூகத்திலே வந்து முழங்கால் போடுறவங்களா, அவரை ஜெபிக்கிறவங்களா, அவரை தேடுகிறவர்களா நீங்க இருக்கணும். அவர் பிரசன்னத்துக்குள்ள இன்னும் நீங்க எழும்புகிறவர்களா இருக்கணும். சீக்கிரமா ஒரு ஆள்ட்ட அட்டாச் ஆயிரும். சீக்கிரமா இயேசப்பா பத்தி சொல்றதுக்கு எனக்கு அந்த ஒரு 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 குணமானது எனக்கு ஒரு மிகுந்த நல்ல வாய்ப்பா இருக்கிறதுன்னு சொல்லுவீங்கன்னா, கர்த்தர் அதை எல்லாத்துக்கும் கொடுக்கல. உங்க வீட்டுல உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு.
எப்படி ஆதாயப்படுத்த முடியுமோ, ஒருவேளை நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம். ஒருவேளை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், என்ன நம்பி இத்தன பிள்ளைகள கர்த்தர் கையில குடுத்திருக்கிறாருன்னு சொல்வீங்கன்னா, அவங்களுக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவதற்கு கர்த்தர் உங்கள அழைக்கிறாரு. அந்த ஒரு தாழ்ந்து உங்ககிட்ட குடுத்திருக்கிறார். அத புதைத்து வைக்காதீங்க. புதைத்து வைக்காதீங்க. அத ரெட்டிப்பாக்குங்க. அத அவருக்குள்ள பெருக்குங்கன்னு சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிறார். முதலாவது ஆவிக்குரிய நிலைமையில் ஆயத்தமா இருக்கிற ஒரு ஒரு காரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற திறமைகளை, வாய்ப்புகளை நாம் சரிவர பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஒரு தாளந்தை உடையவன் அவன் புதைத்து போட்டான். அவன் பிரவேசிக்கல. ஆனா அந்த 5 தாளந்துள்ளவன் 5 தாளந்தை சம்பாதித்த பொழுது ஆண்டவர் சொன்னாரு, "நீ உண்மையுள்ள ஊழியக்காரன். உனக்கு கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, நீ அநேகத்துல நான் உன்னை அதிகாரியா வைப்பேன்" என்று சொல்லி எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொன்னார். நம்ம எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இந்த உலகத்துல நமக்கு கொடுத்த வாய்ப்புகளை நாம் சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மத்தேயு 25வது அதிகாரம் பாருங்க 35வது வசனம் சொல்லுகிறது. "நான் பசியா இருந்தேன்ப்பா. நீங்க எனக்கு போஜனம் குடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன். தாகத்த தீர்த்தீங்க. நான் அந்நியனா இருந்தேன். என்ன சேர்த்துக் கொண்டீங்கன்னு" சொல்றாரு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "நீங்க எப்பப்பா பசியா இருந்தீங்க? நாங்க எப்ப சாப்பாடு குடுத்தோம்ன்னு" சொல்லி. நான் இதை இப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அநேகர் இயேசுவை அறியாதவர்களாய் பசியில இருக்கும் பொழுது, இயேசு என்ற மன்னாவை ஜீவ அப்பத்தை இதுவரை புசிக்காதவர்களாய் பசியில இருக்கும் பொழுது, அவர்களுக்கு நாம் இயேசுவை காண்பித்துக் கொடுத்திருக்கிறோமா? அநேகர் இக்கட்டுல பிரச்சனையில இருக்கும் பொழுது, இரட்சிப்பு என்ற வஸ்திரம் இல்லாதவர்களாய் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்கும் பொழுது, நாம் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிற அந்த இரட்சிப்பின் வஸ்திரத்தை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறோமா? இதெல்லாம் தான் ஆண்டவர் சொல்றாரு. அப்பா, ஏன்னா ஒரு சிறியரில் நீங்கள் அவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போ வஸ்திரம் இல்லாதவர்களாக கண்ட பொழுது அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறோமா? தேவனுக்கு தேவனுடைய திட்டத்துக்கு அந்நியராய் இருந்தவர்கள் கிட்ட எப்படியாவது சொல்லி அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறோமா? இல்ல இந்த புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல தங்களுக்கு மட்டும் எண்ணெய் எடுத்துக்கொண்டு ஆயத்தம் இல்லாதவர்களாய், அவர்கள் பலப்படாதவர்களாய், அவர்கள் மட்டும் தான் அவருடைய சமூகத்துல பிரவேசிக்கிறார்கள். அவர்களால் அந்த புத்தி இல்லாத கன்னிகைகளை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியல. இன்னைக்கு நம்ம உலகத்துல எத்தனையோ புத்தி இல்லாத கன்னிகைகள் இருக்கலாம். எத்தனையோ பேர் ஆண்டவரை அறியாதவர்கள் இருக்கலாம். அறிந்தும் அறியாதவர்கள் இருக்கலாம். அவர்களை பார்த்துட்டு பார்க்காதவர்களா, இல்ல நான் மட்டும் ஆயத்தமானா போதும். என் 4 குடும்பம் ஆயத்தமானா போதும். அப்படி அல்ல. ஒவ்வொருவரும் ஆயத்தமாக்கப்படணும். ஒவ்வொருவருடைய பிரசன்னத்துல நிற்கணும். இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஒரு 3 நிலையான ஆயத்தங்களை கர்த்தர் நமக்குள்ள எதிர்பார்க்கிறார். முதலாவது ஆவிக்குரிய நிலையிலே நாம் ஆயத்தமாய் இருக்கணும். 2வது கர்த்தர் நமக்கு கொடுத்த திறமைகளை, வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்த வேண்டும். 3வது மற்றவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. "நான் வஸ்திரம் இல்லாத இருப்பேன்ப்பா, இருந்தேன்ப்பா, ரட்சிப்பு இல்லாத இருந்தேன்ப்பா. ஆனா நீங்க என்ன ரட்சிப்புக்குள்ள நடத்துனீங்க. நான் அந்நியனா இருந்தேன். இதுவரைக்கும் ஒருத்தராவது அப்படி வந்து பரலோக ராஜ்யத்துல சாட்சி சொல்லணும். நான் சாக இருந்தேன். இவங்க மட்டும் இயேசுவ பத்தி சொல்லலன்னா, இன்னைக்கு நான் இந்த பரலோகத்துக்கு வந்திருக்க முடியாது. நான் பாவத்துல இருந்தேன். இவங்க மட்டும் அன்னைக்கு ஜெபிச்சு என்ன தூக்கி விடலன்னா, நான் பரலோகத்துக்கு வந்திருக்க முடியாது." அப்படி சொல்லணுங்க உங்களையும் என்னையும் பார்த்து. புத்தியுள்ள கன்னிகைகளாய் நீங்கள் எழும்பணும். எண்ணெயை கொண்டு அதிகம் பேரை புத்தி இல்லாதவர்களையும் ஆதாயப்படுத்திக் கொண்ட புத்தியுள்ள கன்னிகைகளாய் பக்தியுள்ளவர்கள் அப்படி தன்னுடைய பக்தி மட்டும் போதும் தான் குடும்பம் மட்டும் ஆதாயப்படுத்தினா போதும் என்று அல்ல, நம்மளை சுற்றி அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே ஆதாயப்படுத்திக் கொள்கிற ஒரு உன்னத கூட்டமாய் நாம் மாறித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த கால வேளையில நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் கொடுத்து பொறுப்புக்குள்ள திறமைகளை உண்மையா நான் பயன்படுத்துவேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அந்த சாப்பாடா இருக்கட்டும், வஸ்திரமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். அவர்கள் தேவனுக்கு அந்நியரா இருந்தா கூட, அவர்களை எப்படியாவது தேவ பிரசன்னத்துக்குள்ள, அந்த நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு வருகிறதற்கு நான் என்ன செய்யணுமோ, அத நான் செய்வேன். அதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகிறது. இந்த நாட்களிலே நீங்கள் பலப்பட வேண்டும். எதற்காக? மணவாளனுடைய ராஜ்யத்துக்குள், சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க உங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு நாள் நமக்கான கதவு அடைக்கப்படலாம். அந்த கதவு திறக்கப்படும் பொழுது அந்த இடத்துல நம்ம பிரசன்டா இருக்கணும். கதவுக்குள்ள பிரவேசிச்சிடணும். பிரயோஜனமுள்ள ஊழியக்காரனாய் உள்ள பிரவேசிச்சிடணும். இன்னைக்கு அந்த 3 காரியத்தை நம்முடைய இருதயத்திலே வைத்து, அப்பா, நான் அப்படி மாற விரும்புகிறேன். என் குடும்பமா நாங்க ஆயத்தமாக விரும்புகிறோம். எங்களுடைய அப்பா ஆண்டவரே, எங்க எங்க சர்ச்சா நாங்க ஆயத்தமாக விரும்புறோம். எங்களுடைய சொந்த பந்தங்களா, அயலகத்தார் எல்லாரும் நாங்க ஆயத்தமாக விரும்புறோம். எத்தனையோ அந்நியர் இருக்கிறாங்க. எத்தனையோ வஸ்திரம் இல்லாதவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறாங்க. பாவத்துல இருக்கிறாங்க. அப்பா, அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே, ஏதோ அன்னைக்கு சமாரிய ஸ்திரியை நீங்க சந்திச்சு அந்த தாகத்தை தீர்க்கல அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அவ தாகத்தோட இருந்த அவ சரித்திரத்துல இடம்பெறாம போயிருப்பா. அவ
தாகத்தை தணித்து பரிசுத்தராகி உண்மையில் ஒரு ஒரு தீராத தாகத்தை அவளுக்கு கொடுத்தபடியினாலதான் அவள் சமாரியா பட்டணத்தை அசைக்க முடிந்தது. இன்னைக்கு எந்த மேல உங்களுக்கு தாகம் இருக்கிறது? ஒருவேளை சோசியல் மீடியா மேல, கேட்ஜெட்ஸ் மேல, உலக காரியங்கள் மேல, உலக நபர்கள் மேல, மாம்ச இச்சைகள் மேல தீராத தணியாத ஒரு தாகம். நம்மையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளாம நம் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கலாம். இந்த காலவெளியில பரிசுத்த ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். நாம் எதற்காக பலப்பட வேண்டும்? பரலோக ராஜ்யத்திலே அவர் சமூகத்திலே நிற்பதற்கு நம் கால் கரடுகள் பலன் கொள்ள வேண்டும். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாம் பலன் கொள்ள வேண்டும். நம்ம மூலமா நிறைய பேர் ஆதாயப்படுத்தப்படுவதற்கு நாம் பலன் கொள்ள வேண்டும். நாம் பலன் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா 3 நிலையான ஆயத்தங்கள் ஆயத்தமாக்கப்படணும்னு சொன்னா இந்த 3 நிலையான ஆயத்தங்கள் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்கணும்னு சொன்னா இந்த 3 நிலையான ஆயத்தங்கள் சொல்லுவோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீ தந்த இந்த நல்ல காலை வேலைக்காய் நன்றி. நீ கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக நாங்கள் புறப்பட அப்பா எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் ரட்சிப்பின்கிற தீவட்டியும் அப்பா எங்களுக்கு மட்டும் எண்ணெய் இல்லாம எங்களை சார்ந்தவர்களுக்கும் எண்ணெயை நாங்கள் சம்பாதிக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே ஒரு பலன் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய நிலைமையில எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கும். எங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தவும் மற்றவர்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்தி உதவி செய்யவும் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த 3 நிலை ஆயுதங்கள் எங்க வாழ்க்கையில வேணும். நாங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். நாங்கள் அந்த பரம காணான்னு ருசிக்கிறோம். எங்க கூட்டங்கள் அப்பா, எங்க சொந்த பந்தங்கள், அப்பா இன ஜன பந்துக்கள், அயலகத்தார் எல்லாரும் எங்க சர்ச் எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்ப்பா. எங்க இந்திய தேசம் வரணும்ப்பா. பக்தி இல்லாத ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்கப்பா. கல்லுக்கும் மண்ணுக்கும் தங்களுடைய பக்தியை கொடுத்து கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்கப்பா. அவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுவதற்கு இந்த எண்ணெய் போதாதுப்பா. இந்த வெளிச்சம் போதாதுப்பா. இன்னும் எங்களுக்குள்ள ஒரு பற்றி எரிகிற அக்கினி விழுகட்டும். எங்களுக்குள்ள இந்த வெளிச்சம் பற்றி பரவட்டும். ரிகாபாடா ரேதானா ரீதலவியா. இந்த கான்பரன்ஸ்ல யாரெல்லாம் இருந்த அவரோட வார்த்தையை கேட்கிறீங்களோ, உங்க கிராமத்தை கத்தர் உங்க கரத்துல கொடுக்க விரும்புகிறா. உங்க தீவெட்டி பிரகாசமா எரியும்னு இந்த எண்ணெய் போதாதே, இந்த வெளிச்சம் பத்தாதே அப்பா. இன்னுமாய் வெளிச்சம், இன்னுமாய் அக்கினி, இன்னுமாய் பிரகாசம் எங்களுக்கு வேணும். அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். அநேகரை கிறிஸ்துவண்டை சேர்க்கணும். அநேகருக்கு தேவ பிரசனத்தை கொண்டு செல்லுகிற ஒரு விளக்காய் வெளிச்சமாய் எங்களை மாற்றுவீராகன்னு கேளுங்க. மாற்றுவீராகன்னு கேளுங்க. நீ ஆயத்தப்பட்டு உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்தின வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உங்க சமூகத்திலே நிற்பதற்கு ஆயத்தப்படுத்த தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள பலப்படுத்துங்கப்பா. நிற்க பண்ணுங்க இயேசுப்பா. சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா பரலோக ராஜ்யத்திலே உட்பிரவேசிக்க நாங்கள் எல்லாரும் இணைந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்ட போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒன்றும் இல்லையப்பா. உமக்கே நாங்கள் சகல துதிகளும் மகிமையை செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க, பலப்படுத்துங்க, நிற்க பண்ணுங்க, பிரவேசிக்க பண்ணுங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமீன். God bless you.